பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். இந்த நாளை எங்களை ஆசீர்வதித்தாங்க ராஜா. கடந்த நாள் வரைக்கும் எங்களை கண்ணி நன்றியோட பாதுகாத்தீங்க. புதிய நாளுக்காக, புதிய தெய்வத்துக்காக, புதிய அபிஷேகத்துக்காக, புதிய வரங்களுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறேன். ஜீவன நல்ல தரப்புங்க. அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வழிகளை எல்லாம் காத்திடுவார், கரங்களின் நம்மை ஏந்திடுவார். வழிகளை எல்லாம் காத்திடுவார், கரங்களில் நம்மை ஏந்திடுவார். அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை. சிங்கத்தின் மேலே நடந்தாலும், பாம்பின் மேலே நடந்தாலும், சிங்கத்தின் மேலே நடந்தாலும், பாம்பின் மேலே நடந்தாலும், பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் என்னை ஏந்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் என்னை ஏந்திடுவார். அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை போகாது. ஆத்துமாவை தேற்றுகிறார், அபிஷேகத்தால் என்னை நிரப்புகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார், அபிஷேகத்தால் என்னை நிரப்புகிறார். அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை. அவர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம். நினைத்தது ஒருபோதும் தடைபடாது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம். கிருபையால் உன்னை பெருக செய்வார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். கிருபையால் உன்னை பெருக செய்வார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை. ஹல்லேலூயா. அவரே நமக்கு கண்மலையா இருக்கிறார், அவரே நமக்கு கோட்டையா இருக்கிறார். பொல்லாப்பு நேரிடாதே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் சொல்கிறார். வழிகள் எல்லாம் நம்ம காக்கிறவராக இருக்கிறார், கரங்களில் நம்ம ஏந்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் நடந்தாலும், பாம்பின் மேல் நடந்தாலும், பாதம் கண்ணில் விடராதபடி தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒரு ஆகும் ஆசீர்வதிக்கிறது. இப்போது கூட நம்ம தேசத்துக்காக நாம் எதிர்ப்போம். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அந்த கொரோனா ஆதிக்கா இல்லாமலே போட்டது தேசத்தில். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆலயங்கிறது இல்லாமலே போகட்டும். இயேசுவை நாமத்தை பேரோட உடைங்கி போட்டுக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று சொன்னது. அப்படியாக எல்லா பெசாசின் தலைகளை நாசைக்கப்பட்டு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லை இல்லை என்று சொன்னீர்கள். ஹல்லேலூயா. எம்பரவர் ஷபாக்கரமான நூரன் ஆற நீக்கிறவர் எம்பரவர் ஷபாக்கரவர் வெறட்டை அடிக்கிற இயேசுவை நாமத்தை அந்த பூமி முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும். ஆளுகை செய்கிற தலைவர்களிடம் உம்முடைய ஆளுகைகளை கொண்டு வா. நீர் ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா.
வாலிப பிள்ளைகளை ரத்தப்பட்டுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். உங்களை வரக்கூடிய சமூகம் இருக்கட்டும் ஆண்டவர். டாக்டர்ஸுகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம், நர்ஸுகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஒரு நன்மை குறைபடக்கூடாது. வாழாக்காம தலையாக்குவேன், கீழாக்காம மேலாக்குவேன் என்று சொன்னதே. நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களா? அப்படியாக உன் பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாத்து கொடுங்க. ஒருவரும் ஆண்டவரை பாதுகாத்து போகக்கூடாது. அந்த எல்லோரும் நித்திய ஜீவனை பற்றி கூட திருவேட்டான். நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஜீவனை நடத்தப்பனே அவங்க இப்போது கூட வார்த்தைக்காக சொல்லிக்கிறோம். வார்த்தை ஆண்டவரே அப்பா நிறத்தனையா பலன் கிடைக்கட்டும். உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ராஜா எடுத்து போடுங்க ராஜா, பலப்படுத்துங்க. வார்த்தையால் பலப்படுத்துங்க. கட்டுங்க, கிறிஸ்துக்கு கட்டுங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மதிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்களாயிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் அனைத்து பேரும் என்னவாயிருக்கிறோம்? பாக்கியம் பெற்றவர்களாயிருக்கிறோம். காரணம், இயேசுவை அறிவது என்பது ஒரு பெரிய காரியம். இயேசுவை அறிவது என்பதே ஒரு பெரிய காரியம். ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு கிடைக்குது என்றால் பாக்கியம் பெற்ற மனுஷனுக்கு தான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் என்று ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறார். அவர் எப்படி தெரியுதுன்னா, பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு தான் அவரை கண்டுபிடிக்கிறாரு தேவனுடைய குமாரன் என்று. அதே போல நாம் எல்லாம் தேவனுடைய குமாரன் என்று நம்பி அவருடைய சமூகத்தோட வார்த்தை வாஞ்சியோடு கேட்கிறோம் பாருங்க. இது நமக்கு நாமவே தெரிந்து கொண்ட ஒரு காரியம் அல்ல. இது பரிசுத்த ஆவி நமக்கு வெளிப்படுத்தி அந்த ஒரு நிச்சயத்துக்குள்ள நாம் செல்கிறோம். அல்லேலூயா. எந்த ஒரு தடையை நம்மள என்ன செய்ய முடியாது, இயேசு விட்டு பிரிக்கவே முடியாது. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? பசியோ நாசமோசமோ பட்டயமோ நிர்வாணமோ எதுவும் என் தேவனுடைய அன்பை விட்டு எனக்கு பிரிக்கவே முடியாது. காரணம், அந்த நிச்சயம் அவனுக்கு கிடைச்சிச்சு. இல்லையா? இதுதான் கிருபை. அது பேர் தாங்க கிருபை. கிருபையினால ரட்சிக்கப்பட்டவன் சொல்றோம் பாருங்க. அல்லையா? கிருபாசனம். அது கிருபாசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, எபிரேயர் புத்தகம் 4வது அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். பார்த்தீங்களா? இரக்கம் கிடைச்சிருச்சு. நமக்கு இரக்கம், நம் தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைச்சிருச்சு. கர்த்தருடைய கண்களிலே நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? கிருபை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. ஈவு கிடைச்சிருச்சு. அதை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம். அல்லேலூயா. தைரியமா இருக்கின்றார். எதை குறிச்சு பயப்படாது. உன்னுடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும் சரி, அந்த தைரியம் நம்ம வரணும். என்ன தைரியம்? நான் சகாயம் செய்யும் கிருபை அடைவேன். இல்லையா? எனக்கு நன்மையான காரியம் எந்த சமயத்தில் எனக்கு கிடைக்கும்ன்ற அந்த கிருபையை நான் அடைவேன் என்ற அந்த தைரியம் தான் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? கிருபாசன தண்டையில கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. கிருபாசன தண்டையில வரணும்னு சொன்னா அவ்வளவு ஈஸியா வந்துட முடியாது. அல்லேலூயா. அந்த கிருபை ஆசனம். ஆசனம்னா சேர், உட்கார்ற இடம். அல்லேலூயா. அந்த கிருபாசன தண்டையிலனா அந்த இயேசப்பாவுடைய பாத தண்டையில விழுறதுக்கு, அல்லேலூயா,
நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு தைரியம் இருக்கு. அல்லேலூயா. சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசண்டையிலே சேர கடவுள். அந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, அந்த தயவை ஈவை இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எனக்கு என்ன இருக்கணும்னா அந்த தைரியம். தைரியம் ஏசப்பா இருக்கிற அந்த பார்த்துக்குவாங்க. ஏசப்பா இருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றுவாங்க. போகணுமா வேணாமான்றதை அவர் டிசைட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணி கேட்குறீங்க, இந்த இடத்துல போகலாம் வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டா நீங்க போல. ஆனா அங்கிருந்து ஒரு எதிர்ப்பு வருது, இன்னொன்று வருது. அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் இருந்தோம். ஏன் நீங்க வரலனாக்கா, ஐயோ இப்படிதான் கேட்குறாங்களே, நம்ம தப்பு பண்ணிட்டு இன்னுமோ தெரியலையே, அந்த பையன் நமக்கு வரக்கூடாது. என் ஏசப்பா இன்னைக்கு போகலன்னா போகல. அல்லேலூயா. அவர் அதெல்லாம் கரெக்டாக முடிச்சுடுவார். பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சமாதானமாக முடியும், எந்த பிரச்சனையும் வர. ஒரு பயத்தை கொடுக்க பிசாசு. ஆனால் நீங்கள் எப்படி தைரியமாக இருக்கும். ஏசப்பா சொன்னால் நான் செய்வேன், அவ்வளோதான். நான் என் சொந்த நடத்தையில் எதுவுமே நான் செய்யலை. இந்த கிருபாசன தண்டையிலே, கிருபாசன தண்டையிலேன்னா என்ன, அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த கிருபை ஆசன தண்டையிலே. அல்லேலூயா. அவரு கூட உட்கார வேணும், அந்த சேரை கூட தொட்டு குத்தி குத்தலாம் போடும். இல்லையா? அவர் பாதை வச்ச இடத்தையே பூமியை நம்ம முத்தடுறோமே. ஐயா அவன் பாதப்பட்ட இடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தலையை தரையில முற்றும் பாருங்க. ஏன்னா அவருக்காக வச்சிருக்கிற இடம் தான் அவருடைய பிரசவங்கிற இடம், அவருடைய சமூக இருக்கிற இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னு சொன்னாங்க, அந்த ரூம் உள்ள நம்ம எங்கேயும் கால் வைக்காத இடமே இருக்காது. அப்படிதானே? அந்த வீடு எப்படியோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு எப்படியோ நம்ம அந்த இடத்துல நடந்து எங்கேயாவது இடத்துல கால் வைக்காத இடம் இருக்கவே இருக்காது. அது போல ஏசப்பா சமூகம் இருக்கிற இடத்துல அவர் பாதை இல்லாத இடமே இருக்காது, பாதை தொடாத இடமே இருக்காது. அந்த மாதிரி அந்த கிருபாச தண்டையிலேனா, அந்த ஆசன தண்டையில ஒரு கிருபையான தேவன் உட்கார்ந்து இருக்காரு. அந்த சேர் மத்தியில போறதுக்கு நமக்கு என்ன கிடைக்கணும்? தைரியம் இருக்கும், நிச்சயம் இருக்கும், உறுதி இருக்கும். நம்பப்படும் உறுதி, காணப்படாத நிச்சயம். நீங்க நல்லா விளங்கினா தான் அந்த கிருபாசனத்தடியில போய் அந்த கிருபையை நீங்க சகாயம் செய்யும் கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நன்மையானது பெற்றுக்கொள்ள முடியும். சகாயமா நன்மை. அல்லேலூயா. எபிரேயர் 12:2 சொல்லுது பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். இல்லையா? அப்ப ஆண்டு நிமித்தமா வர்ற எந்த பாடுகளையும் நீங்க எப்படி ஏத்துக்கணும்னா சந்தோஷமா ஏற்றுக்கணும். ஏன்னா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம். ஒரு பெண் குழந்தை பெறுகிறாள் என்று சொன்னால், அந்த குழந்தை பெறும்போது அந்த கர்ப்ப வேதனைப்படுகிறாள் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்காதான் இல்லையா? டாக்டர் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிசரியன் பண்ணும்போது அந்த கஷ்டத்தை அனுபவிக்காம சீக்கிரம் குழந்தை பெற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா நல்லா கேட்டுங்க, வசனம் சொல்லுது, அந்த சுகப்பிரசவம் பெற்றுக்கொள்கிறவர்கள் அந்த வலியை ஏன் சகிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் நம்ம பிரெக்னென்ட் ஆனா என்ன அந்த வலியை அனுபவிக்க வேண்டிய வரும். எல்லா பெண்களுக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் அந்த கஷ்டத்துக்கு பின்பாக என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு குழந்தை கிடைக்குது. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தின் மட்டும் இதை சகிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே தான் இங்கே சொல்றாரு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஏசப்பா இந்த பட்ட அத்தனை கஷ்டத்தையும் அவர் இந்த கஷ்டத்தை நினைச்சு அனுபவிக்கல. அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை நினைச்சு அந்த கஷ்டத்தை ஈஸியாக அனுபவிச்சுட்டு போயிட்டார். இல்லையா? ஏன்னா இப்ப எங்க இருக்கிறாரு? அவர் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த கஷ்டத்தை அனுபவிச்சதோடு இந்த பூமியில அவரு அனுபவிச்ச கஷ்டத்தை எந்த மனுஷன் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாது, அனுபவிச்சதும் கிடையாது, இது அனுபவிக்க முடியாது. இல்லையா? அப்பேற்பட்ட கஷ்டத்தை, சோதனைனா அப்படிப்பட்ட சோதனை. எல்லா விதத்துல ஒரு மனுஷனுக்கு என்னென்ன விதமான சோதனை வருமோ அத்தனை சோதனையை அவர் அனுபவிச்சிட்டார். ஆனா அந்த சோதனையை
எதை நினைச்சு அனுபவிச்சான்றதான் சொல்லுது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அது இல்லையா அவமானத்தை எண்ணாமல் அவர் எவ்வளவு கேவலப்படுத்துறார். அவமானம் அப்படி அவமானம். சும்மா சிறுவையில் நம்ம பார்க்குறோம், அந்த சிறுவையில் ஏதோ ஒரு துண்டு இருக்கிற மாதிரி அவருக்கு மறை கூட இருந்திருக்கார். நாங்கள் அடிச்சு பிச்சு எடுத்துக்கிறான்னா அவன் மேலே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பிச்சு வந்துருக்கு. கண்டிப்பாக நிர்வாணமாக இருப்பார். அதில் சொல்லியிருந்தாங்க பைபிளில் சொல்லுகிற சொல்லி அதனால அவமானம் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். அது இல்லையா அதை விளக்கமாக சொல்லாம அவமானம் யாரி துப்புனது கூட அவருக்கு ஒரு அவமானம் இல்லை, நிர்வாணமாக்கியிருக்காங்க சிலுவையில். அதில் சொல்லியிருந்தாங்க ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், ரட்சகர், மீட்பர், நமக்கு அடைக்கலம், கேடகம், மனத்தை பூமி சிருஷ்டித்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், அல்லேலூயா, மலைகளுக்கு ஸ்தலத்தை ஏற்படுத்தினவர். ஏற்பட்ட தேவன் அவர் எப்படி வச்சிருக்காங்க, கேவலப்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனா அவர் தனக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை நினைச்சு 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 அவர் பாருங்க இந்த அவமானத்தை எண்ணாமல் அதை நினைச்சு கூட பார்க்கல, சிலுவையை சகித்தார். அவ்வளவு வேதனையை சகிச்சுக்கிறார். நமக்கு என்ன கொஞ்ச காலம் அது இல்லையா, கொஞ்ச காலம் ஆண்டு நம்ம என்ன வேணா ஜனம் என்ன வேணா திட்டட்டும், எப்படி வேணா கேவலப்படுத்துது, கொஞ்ச நாள் அதி சீக்கிரத்தில் நீங்க விழுந்த உபத்திரம் அலையிலையா சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரத்தில் விட்டு இன்னைக்கு எங்க போய் உட்காந்துட்டாரு, அங்க போய் உட்காந்துட்டார். இந்த சந்தோஷத்தை நினைச்சு நினைச்சு இந்த உலகத்தில் நடந்த எல்லா சகிப்புத்தன்மைகளையும் எல்லா அவமானத்தன்மையும் அவர் என்ன செஞ்சாராம், ஏற்றுக்கொண்டார். அதை சுலபமா ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சந்தோஷம் தான் முன்னாடி இருந்துச்சு. அது இல்லையா, நான் 3ஆவது நாள் உயிர்த்தேன் எங்க போயிடுவேன், நான் தேவனுடைய பிதாவே கூப்பிடுற அளவுக்கு நான் போயிடுவேன். இப்ப நான் கேட்கிறேனே, தேவனே தேவனேன்னு கூப்பிடுறேனே, அப்பான்னு கூப்பிட வேண்டிய நானு தேவனே தேவனே ஏன் எனக்கு கைவிட்டு கூப்பிடுறேன். எத்தனை நாள், 3 நாள். இந்த பாடு ஒரு நாள், அடக்கப்பட்ட நாள் ஒன்று, மறுநாள் முழுத்தெழப்பாற நாள், கொஞ்ச நாள் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுனா நான் தேவனை வலது பார்க்க போய் உட்காருவேன். அந்த சந்தோஷத்தை மட்டும் சகலத்தையும் அவர் சகித்தார். கொஞ்ச நாள் தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற அந்த ஸ்லாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு எபிரேயர் 12 2வது வசனம் அதான் சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்த்து வீற்றிருக்கிறார். போயிட்டாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிறார், அங்கதான் அமர்ந்திருக்கிறார் கர்த்தர். அதனால எபிரேயர் 12 3வது வசனம் சொல்வது, ஆகையால் இப்படி இருக்கிறவர் யார், அந்த இயேசுவை பின்பற்றுகிற நாம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா, இளைப்புள்ளவர்களாய். இளைப்புன்னா இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ற மாதிரி ஒரு ரெஸ்ட் தன்மை. இல்லையா, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது என்ன அர்த்தம், இளைப்பாறுதல், டயர்ட்னஸை போக்குறது. இந்த உலகம் ஃபுல்லா டயர்டு தான் ஆகும். இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதலை தேவன் நமக்கு கொண்டு போறார். நல்லது இல்லைங்களா, ஃப்ரீயா போயிருக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் அங்க சொல்ற, ஆக நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அந்த இழைப்பை பேரை பெற்றுக்கொண்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கணும் மனசுல. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஏசப்பா என்னை கொண்டு போய் பரலோகத்தை நிறுத்த போறேன், நான் அங்கே போய் சந்தோஷத்தை அனுபவிக்க போறேன். அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த இடத்துக்கு நான் போய் என்ன பண்ண போறேன், அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், அடைய போகிறேன். அதை நினைச்சு நினைச்சு என்ன செய்ய சொல்றாருன்னா, கர்த்தர் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகிறவரை தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை ஃபாலோ பண்ணுங்க. இல்லையா, அவரை பின்பற்றுங்க. அவர் என்ன செஞ்சார்ன்றதுக்கு பாருங்க, தியானிங்க. இந்த ஏசப்பா இன்னைக்கு வலது பார்த்து உட்கார்ந்து ரொம்ப ஈஸியா சொல்றோம்.
ஆனா வலது பாதத்துல உட்கார்றதுக்கு அவர் எப்படிப்பட்ட கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சார். ஒரு மனுஷன் அப்படிதான் இருந்தா ஆகும். ஏன்னா அதான் முழுக்க முழுக்க மாம்சத்துல அவர் வெளிப்பட்டார். அவர் தேவனுடைய குமாரனா இருந்திருந்தும் அவர் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கப்படுகின்ற இந்த மனுஷன் மீண்டும் அந்த சாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. நீ திறன் போல், நீ தைரியமா இரு. நான் உலகத்தை ஜெயிச்சப்போ நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. அப்ப நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உனக்கு பின்னால் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை நினைச்சு பாரு. இல்லைன்னா எங்க போயிடுவ? வேதனையில போயிடுவ, பாதாளத்துக்கு சென்று அக்கடி கடல்ல போயிடுவ. கொஞ்ச நாள் அதி சீக்கிரத்துல, இதுவும் இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரம். அல்லேலூயா. அஞ்சல்காரனை போல நாட்கள் ஓடும். வசனம் சொல்றது அஞ்சல் நாட்களை அஞ்சல்காரனை போல. அஞ்சல்காரனா யாரு? தபால் கொடுக்குறாரு பாருங்க, போஸ்ட்மேன். அவரை போல ஸ்பீடு. அவங்க மாதிரி யார் ஸ்பீடா கொடுப்பாங்க சொல்லுங்க? டக்கு டக்குன்னு போவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு டக்குன்னு வெளியே போவாங்க. போஸ்ட்மேன் பிடிக்கலான்னு டக்குன்னு அது எதிர் வீட்டில் ஓடி கொடுத்தாரு. அவங்க டக்கு 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 பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்பீடு இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நாள் எப்படி ஓடுதுன்னா அதே மாதிரி தான் ஓடுது. இன்னைக்கு சண்டே வந்த மாதிரி இருக்குது, இதோ வந்து அடுத்த நாள் ஒரு சண்டே வந்துச்சு. இன்னும் இப்போ தான் கொரோனா வந்த மாதிரி இருக்குது. கேட்டால் ஏற்கனவே ஒரு வருஷம் ஓடி போச்சுன்றாங்க, 2வது வருஷம் வந்துச்சுன்றாங்க. அது இல்லையா? ஸ்பீடு அப்படி ஓடுது நாள். கத்துக்கு சோதரம் வயசை ஓடுது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. கொஞ்ச நாள் தான். டக்கு டக்குன்னு ஆண்டு வர போற, தூக்கிட்டு போக போறாரு நம்மளை பரலோகத்துக்கு. அல்லேலூயா. ரகசிய வருகையில நம்மளை கூட்டிட்டு போக போற. கொஞ்ச நாள் உபத்திரம் உண்டு, அதை சகிச்சுக்கோங்கிறாரு. அப்போ இந்த காரியத்தை நம்ம இதை தியானிக்கும் போது என்ன செய்யணும்னாக்கா, நீங்க அந்த எபிரேயர் 4வது அதிகாரம் அதில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. கர்த்தருக்கு 3வது அதிகாரம் அதை வாசிக்க 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 அதுவே டைம் போவாது. நீங்க வெறும் இந்த 3வது அதிகாரத்தை எடுத்துக்கிற பாருங்க. எபிரேயர் 3வது அதிகாரத்துல இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பரம அழைப்புக்கு பரலோகத்தில் நமக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு, அழைப்புதல் கொடுக்குறார். அல்லேலூயா. அழைப்பு அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. சில இடங்கள்லாம் போனாக்க என்ன பண்ணுவாங்க? இன்விடேஷன் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இல்லைங்களா? அல்லேலூயா. ஏன்னா அவங்க வந்து அந்த ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற அந்த உணவு வகைகள் எல்லாம் கரெக்டாக திட்டத்துக்கு வச்சிருப்பாங்க. கண்டவங்க எல்லாம் உள்ளே போயிட்டா இன்விடேஷன் இல்லாதவங்களாம். ஆனால் நம்ம இன்விடேஷன் எதிர்பார்ப்போம். நான் மேரேஜ் இன்விடேஷன் சொல்லலை, பொதுவாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணும்போது இன்விடேஷன் எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அதை பார்த்து உள்ள அலோவ் பண்ண. எதுக்குனாக்கா அவங்க வந்து மெம்பரு, அவங்க இது உள்ள தகுதி இருக்கு. அதை மாதிரி நமக்கு அழைப்பு அவர் ஐடி கொடுக்குறாரு. இல்லையா சார்? அவர் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. நம்மளாம் பார்த்து பரிசுத்தர்கள்ன்றார். ஈவாய் கிருபையா இந்த பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினாலே. இல்லையா? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும். ஏசப்பா யாரா வந்தாரு? அப்போஸ்தலரா இந்த உலகத்துக்கு வந்தார். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமா தியானிச்சு பார்த்துட்டு உடனே 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் போக முடியாது. இங்க தியானிக்க 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 வெளிப்படுத்தி நேர்பாடு ஆண்டு. அப்போஸ்தலர் சாதாரணப்பட்டவர் இல்லை. உள்ளதிலே கஷ்டமான ஊழியம் எதுன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் ஊழியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்போஸ்தலர் ஊழியம் அர்த்தம் ஒரு புது இடத்துல போய், மொழி தெரியாத இடத்துல போய், அவங்க சாப்பிடுகிற அந்த உண்ணுகிற அந்த உணவை நம்ம என்னைக்குமே டேஸ்ட் பண்ணாத ஒரு இடத்துக்கு போய் ஒரு நல்ல தெரியுங்களா? அல்லேலூயா. அங்க அவங்களோட பங்கு கொண்டு, அவங்களோட ஐக்கியமாகி, அவங்க மொழிகளை கற்றுக்கொண்டு அவருக்கு இந்த இயேசுவ அன்பை வந்து திணிக்கணும். யாருக்கு? அந்த ஜனங்களுக்குள்ள இயேசுவை பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுல ஒருத்தர் நல்ல உறுதியை நம்மள ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆளை உருவாக்கிட்டு, அல்லேலூயா, அங்க ஒரு சபையை உருவாக்கி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடும். தீமை உட்காரக்கூடாது. இதான் அப்போஸ்தலர் வேலை. அல்லேலூயா.
எங்க வேலை என்னன்னா இயேசு அறியாத இடத்துல, இயேசுவையே பற்றி தெரியாத இடத்துல போய் அவங்கள போய் அந்த மொழியை கற்று அவங்களுக்கு அப்படியே அவங்கள இயேசு பற்றி அன்பை கொடுத்துட்டு போயிட்டோம்னா, அப்படியே அப்போஸ்தலர்கள் அந்த மாதிரி மிஷினரிலாம் கிளம்புனதுனால தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவம் இருக்குது. எல்லா மொழி பேசுறவங்க மத்தியிலும் கிறிஸ்தவம் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நார்த்ல போனா இருக்குது, சவுத்ல போனா இருக்குது, வெஸ்ட்ல போனா இருக்குது. என்னென்ன மொழி எங்கெங்க என்னென்ன மொழிப்பது எல்லா இடத்துல இயேசு இல்லாத இடமே கிடையாது. காரணம், அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போனாங்க, மிஷினரிகள். அப்படின்னா ஏசப்பா மிஷினரி ஊழியம் செஞ்சிருக்காரு, கஷ்டமான ஊழியம் செஞ்சிருக்காரு. காடு மலை பள்ளம் எல்லாம் நடந்தே பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அந்த மாதிரி அப்போஸ்தலர், பிரதான அப்போஸ்தலர் அவர்தான். அதுக்கப்புறம் அவரை நான் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலர், அவர் பேர் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியர். இங்க அப்போஸ்தலர் பேர் வச்சுப்பாங்க, எங்கேயுமே கிராமத்திற்கு இருந்து போக மாட்டாங்க. இங்கே உட்காந்து அப்போஸ்தலர் பேர் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த டிகிரிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ உண்மையா அப்போஸ்தலனா கிளம்பு. அல்லேலூயா. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போனார் யாரு அப்புறம் அப்படியே சொத்தகத்தெல்லாம் அங்கேயே விட்டுட்டு, அல்லேலூயா, ப்ராப்பர்ட்டிலாம் அங்கேயே போட்டுட்டு ஜனங்களெல்லாம் விட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஊழியம். அவங்கதான் அப்போஸ்தலர். அதுக்கு அடுத்தது யாருனாக்கா உங்களுக்கு தெரிய தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் சுவிசேஷகர், அப்புறம் மெய்ப்பர் போதகர் பாஸ்டர்ஸ். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசன ஊழியம், அப்புறம் சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பர் போதகர்லாம் அவ்வளோ கஷ்டமான ஊழியம் கிடையாது, இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டமான ஊழியம். அல்லேலூயா. அதுக்கு தலை சிறந்த ஒரு ஃபர்ஸ்ட் யாருன்னா ஏசப்பா தான் அந்த ஊழியத்தை செஞ்சு காமிச்சார். யோவான் தலை சிறசதை பண்ணப்பட்டவுடன் புறப்பட்டவர் இவர் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் பிரதான, அதான் அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியமாய் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் என்னென்ன செஞ்சார்ன்றதை நோட் பண்ணுங்க. அதைத்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலர் பேதுருவை பற்றியும் அவங்கள பற்றியும் பவுலை பற்றியும் பேசியிருக்கிறோம் தவிர, இயேசு கவனித்து பாருங்கள். அவர் எப்படி செஞ்சார் ஊழியன்றது கவனித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க, அதை பின்பற்றுங்க. நீ பவுலோட பின்பற்ற வேணாம், பேதுருவை பின்பற்ற வேணாம். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்று, என் பின்னே வாருங்கள் என்றார். அல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளானா இருந்தது போல ஒரு மாதிரிக்கு காட்டுறார். எக்ஸாம்பிளுக்கு யாரை காட்டுறாரு? மோசே காட்டுறாரு. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையானது போல இவரும், அதான் மெயின், இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையாக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் இயேசப்பா எப்படிங்கிறாங்க? தேவனுக்கு உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அவரைத்தான் பின்பற்றிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிற அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறார். இல்லையா? இப்ப இந்த தீர்க்கதரிசிகள்லாம் உருவாக்குனவர் யாரு? இயேசுவா தானே. எத்தனையோ தீர்க்கதரிசி இருக்கிறாங்க வேதத்துல இல்லையா? ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகம், ஆபகுக் அப்படின்னு நிறைய லைனா தீர்க்கதரிசியில எஸ்யா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, எரேமியா இருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் இருக்கிறாங்க, ஆகாய தீர்க்கதரிசி எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களெல்லாம் ஏற்படுத்தினவர் யாருன்னு நீங்க பார்க்கணும். அதுதான் நான் சொல்றேன், வீட்டை உண்டு பண்ணினவன். ஒரு வீட்டை கட்டுறவன் வீட்டை பார்க்கிற அதிக கனத்துக்குரியவனா இருக்கிறான். சரிங்களா? அந்த வீட்டை விட அவன் தான் கனத்துக்குரிய, ஏன்னா அவன் தான் உருவாக்குறான். அப்ப இந்த ஊழியக்காரர்களையும் உருவாக்குறது யாரு? அவரை தான் பார்க்கணும் நீங்க. இல்லையா? சொல்றாங்க. அது போல மோசையை பார்க்கிலும், சரிங்களா? உதாரணம் மோசை காட்டினே மோசை மாதிரி நடத்துறாதீங்க. அந்த மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமையாக பாத்திராயிருக்கிறார். இவர் தான் யாரு? மெயின் ஆள். நீங்க யாரையும் நோக்கி பார்க்க, அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் ஷிப் பண்றாங்க, எப்படி மெசேஜ் கொடுக்குறான், இவன் கூட்டம் எப்படி, அதெல்லாம் பார்க்காத. நீ ஏசப்பாவை பாரு.
அவரை பார்த்து அவரை பின்பற்றிக்கிட்டே போ, ஊழியம் ஃபர்ஸ்ட் கிளாஸா நடக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. அது இல்லையா? அவரை கூட இவங்க காட்டுறாங்க, சிப்பா போட்டு இதை போட்டேன் அப்படிலாம் எல்லாம் இருந்தாரா இல்லையான்னு தெரியாது நமக்கு. இங்க பார்த்துக்கிற காந்தியை நம்ம பார்த்ததில்லை. அது இல்லையா? அதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்குலாம் இல்லை. நீங்க யாரை பாருங்க, எஸ்ஸப்பா அவர் எப்படி பண்ணியிருப்பார் ஊழியம், அதுதான் விளக்கமா கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரியை பாருங்க. ஹிஸ்டரி புக்கு படிக்கிறோம்ல பாட புத்தகத்துல, அந்த ஹிஸ்டரியில யார் யார் எந்தெந்த அரசை எப்படி அரசாண்டா பாக்குறாங்கல்ல, அத மாதிரி இந்த இயேசப்பா நமக்கு ராஜாதி ராஜா. அது இல்லையா? இவர் எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்க வாழ்க்கை கரெக்டா இருக்கும், ஊழியம் கரெக்டா நடக்கும். நீங்க எங்க போகணுமோ அங்க போய் ஆண்டவர் போனவன் நீங்களே போய் சேர்ந்துருவீங்க. அதுல சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்றேன், அவரை கவனித்து பாரு. சொல்லுங்க, அவர் அதிக மதிப்பாத, ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். பாருங்க, ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். ஒரு ஆளால் என்ன செய்வோம், ஒரு வீடை தான் உண்டாக்க முடியும். ஆனால் சொல்ல பாருங்க, எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். உலகத்தில் இருக்கிற அத்தனை நம்ம பார்க்கிற அனைத்தும் உண்டாக்கினவர் யார் தான்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். யாரு? அந்த மோசே, இந்த ஊழியக்காரன் எப்படி இருந்தானா? அல்லேலூயா, மோசே பணிவிடைக்காரனாய். நம்மெல்லாம் யாரு? அந்த தலைவருக்கு வேலை செய்யறவங்க. இந்த தலைவரை மாற முடியுமா? ஏசப்பாவை மாறிட்டாரு மோசேன்னு சொல்ல முடியுமா? பணிவிடைக்காரன், அவ்வளவுதான். எல்லாம் வேலைக்காரன், மொத்த பேரும் வேலைக்காரன். பவுலும் வேலைக்காரன் தான். பவுலே சொன்னான், நான் யாரு? ஒன்றுமே இல்லை, நான் பாவியிலும் பாவி, பிரதான பாவி. என்ன போய் ஏன் போட்டுறீங்க, என்ன ஏன் தூக்கி ஆடுறீங்க? அல்லேலூயா. மோசே பவுலையும் பண்ணா பார்த்து என்ன பண்ணாங்க? ஜூபிடர் சொன்னாங்க, மெர்க்குரினாங்க, மாலை கொண்டு வந்து போட்டாங்க. சட்டையை வச்சு நான் ஒண்ணுமே இல்லை, நான் குப்பை. ஏசப்பா மகிமைப்படுத்துங்க. யாரையும் பார்க்காதீங்க, எந்த மனுஷன் நோக்கி பார்க்காதீங்க. பிரியமானது, ஏசப்பாவை அவருடைய வழியில நடக்கும். அவர் எப்படி வேலை செஞ்சார், எப்படி சுத்தினார், எப்படி ஊழியம் செஞ்சார். அல்லேலூயா, அதை நீங்க நோக்கி, அதாவது கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாகிய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. வசனம் ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. சொல்லப்படுகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உள்ள உண்மை இருந்தான். 6வது வசனம், கிறிஸ்துவோ இயேசுவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனா. மேற்பட்டவர் யாரு? பிதா. கிறிஸ்துவோ அவருடைய ஏசப்பாவுடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான யாரு? அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவர் யாரு? பிதா. அல்லேலூயா. பிதாவுக்கு குமாரனாக, அவருக்கு பிள்ளையாக, உண்மையுள்ளவராயிருக்க. நாம யாருக்கு பிள்ளையா இருக்கணும்? என் ஏசப்பாவுடைய பிள்ளை. எங்க அப்பா ஏசப்பாவுடைய ஜீனு நானு. அல்லேலூயா. அவரை போல நான் வாழ போறேன், அவருக்கு ஒத்த வாழ்க்கை நான் செய்ய போறேன், நடத்த போறேன். அல்லேலூயா. அதை நீங்க சொல்லி பாருங்களேன். நம்பிக்கையினாலே உண்டாகும், ஏது சொல்லுது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு வரையும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோனாகில் நாமே அவருடைய வீட்டாராயிருப்போ. நாம தான் அவருக்கு சொந்தக்காரரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாருக்கு சொந்தக்காரரா இருக்கணும்? ஏசப்பாவுக்கு சொந்தக்காரர். ரொம்ப அருமையான வசனம். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். நம்பிக்கை, என் ஏசப்பா என்னோட கூட இருக்கிறார், என்னுடைய உபத்திரத்தின் நாட்கள், என்னுடைய சோதனை நாட்கள் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை ஒரு நாளை கைவிட மாட்டார். அல்ல, அந்த நம்பிக்கை சொல்லவில்லை. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும். மேன்மை பாராட்டுறதுனாலே அவரால் தாங்க இருக்கு.
எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படிங்க எப்படி கட்டுவீங்க? ஏசப்பா கட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. அதான் சொல்றீங்க. அப்படிதான் ஒரு கல் எடுத்து வைக்கப்படாது ஏசப்பாவோட கிருபை இல்லாம. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் மனுஷன் படுகிற பிரயாசம் அனைத்தும் இதுதான். ஒண்ணுத்துக்கும் ஒன்று அப்படின்னா என்ன தெரியுதா? கட்டப்படியாதான் கட்டுறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் மணிக்கு நான் ஏசப்பா இருந்தது எனக்கு கட்டி கொடுத்தா நான் சொல்றேன். இன்னொரு தடவை சொல்றேன், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கல. சின்ன வயசுல இருந்து நான் உள்ள போய் வீடை கட்டிக்கிறேன். அப்போது இப்போ யார் கட்டி கொடுத்தான்னு கேட்பாங்களே தவிர அவங்களே அவங்க ஆரஞ்சு பார்க்க சொல்லுது. நம்ம 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடை கட்டி சந்தோஷமா உட்காந்து இருக்கோம். 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடை கட்டி ஏசு இல்லாம சந்தோஷம் சமாதானம் வாழ்க்கையில் இருக்காது. நடிச்சுன்னு இருப்பாங்க. இதான் உண்மை. இதுதாங்க உண்மை. சத்தியமே தான். ஏசப்பா கூட இருந்து நீ கொட்டாயில இருந்தா கூட சரி, வாழ கொட்டாய், உனக்கு இருக்கிற சந்தோஷம். ஏசப்பா வேணான்னு நிறுத்திட்டு நீ பெரிய மாளிகையில் இருந்தாலும் சரி, உனக்கு அந்த சந்தோஷம் வர. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் மனுஷன் படுகிற அனைத்து பிரயாசமும் விருதா. எவ்வளவு கோடி சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, அது உனக்கு ஒண்ணுமே வருவார். உண்மை, சத்தியம். ஏசப்பா அப்படி செய்தாரு, அப்படி வாழ வைக்கிறார். அனுபவிக்கிறவங்களால தான் அவரை பற்றி அப்படி பேச முடியும். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்குதே தெரியாது உங்களுக்கு. அது ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம். அதான் சொல்றாரு, நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம் அல்ல. நீ உலகத்திலிருந்து இதெல்லாம் பெற்று சமாதானம் வாங்கிக்கலாம் முடியாது. தலைவர்களால நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து சென்றிருக்கிறேன். இதுக்கு ஈக்குவலான சமாதானம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. சத்தியம். அல்லேலூயா. அதை முடிவு பறிந்து உறுதி, அதை முடிவு பறிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். முடிவு பறிந்து உறுதியாக பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீட்டாராயிருப்போம். நாம தான் அவருக்கு சொந்தங்க. அல்லேலூயா. இங்க நிறைய பேச வேண்டியது. அது அந்த எபிரேயருக்கு 6 வருஷம் தான் ஆச்சு. 3வது அதிகாரம். நீங்க அப்படி இன்னும் 4வது அதிகாரோட வாசிக்கலாம். அருமையா இருக்கும். கர்த்தருக்கு சித்தமான இதற்கு தொடர்ச்சி நான் பேச ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. செபிக்கலாம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோகம், கிருபாசன தண்டையிலே நாங்கள் சேரும். கிருபை 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 ஆசனம் அல்ல, கிருபை ஆசனம் அல்ல. உமது சேர்கிட்ட நாங்கள் வரணும் ஐயா, உங்ககிட்ட இல்லை. உமது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவன் சுகமானானே, அதை போல உங்க சேரை தொட்டா நாங்கள் சுகமாயிடும். உங்க கிருபாசனத்தை நாங்கள் தொட்டா சுகமாயிடும். அது கிட்ட வர்றதுக்கு எனக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டு கொடா கொடி நன்றி. இந்த சத்தியத்தை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தைரியம் இடத்துல சேரும். உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ளும். யானை செய்ய போற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியான ஒத்தாசரை நான் சிறையாக இயேசு நாமத்தினாலே கேட்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Oshila